ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கைஸ். நீங்கள் saree கட்ட போகிறீங்கன்னா முன்னாடியே எப்படி saree ப்ளீட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். saree கட்டுறது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் saree கட்டுறது கஷ்டங்கிறதுக்காகவே நம்ம என்ன ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சாரியை ஸ்கிப் பண்ணிவிட்டு சல்வார் போட்டுட்டு இருக்கிறோம். இப்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கஷ்டமே இருக்காது கைஸ். சாரியை இந்த மாதிரி அன்ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, விரித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களே, இந்த ஏரியா பல்லுன்னு சொல்லுவாங்க. முந்தானை உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த முந்தானையிலேருந்து உங்கள் கைகளை இந்த மாதிரி உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் உங்கள் தம் ஃபிங்கரையும் இந்த மாதிரி பி ஷேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக ப்ளீட் வேணுமோ, குட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பார்டர் மேல் பக்கமாக வரணும். அந்த மாதிரி ப்ளீட்ஸ் அழகாக எடுத்துக்கோங்க. இது சாரி கட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் கொஞ்சம் திணறுவீங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. முந்தின நாளே நாம் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சாரி கட்டுற அன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்த ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை ஒரு மெஷர்மெண்ட்டாக இதை ஒரு அளவாக வச்சுட்டு அதே மாதிரி நம்ம கீழ்ப்பக்கமாக முந்தானை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நம்ம எடுத்துருக்கிற ப்ளீட்டை ஒரு அளவாக வச்சுட்டு அதே அளவுக்கு நீங்கள் கீழ்ப்பக்கமாகவும் ப்ளீட்ஸ் இந்த மாதிரி அழகாக எடுத்து விடுங்க. இப்படி எடுத்து விட்டுட்டே வாங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நான் வீடியோ போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். எல்லா திங்கக்கிழமை வியாழக்கிழமை நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். வாரத்தில் 2 வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்படி பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முந்தான உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணிகிட்டே வாங்க. முந்தானையோட நீளங்கிறது உங்களுடைய ஷோல்டர்லேருந்து உங்களுடைய ஆங்கிள்லேருந்து, சிலர் ஆங்கிள் வரைக்கும் வைப்பாங்க, சிலர் முட்டிக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் வைப்பாங்க. அது எல்லாமே உங்களுடைய விருப்பம் மட்டும்தாங்க. நான் ஆங்கிள் வரைக்கும் வைப்பேன். ஸோ ஆங்கிள் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வருது அப்படிங்கிறது நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க. இப்போ அளந்து வச்சுருக்கிறீங்கள அந்த மெஷர்மெண்ட் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 56 இன்ச் தேவைப்படுது முந்தானைக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இன்ச் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவை இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நாம் அந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் முந்தானை ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடம் வரைக்கும் ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பின் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 ப்ளீட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் தான் நான் இப்போ கை வச்சுருக்கிறேன்ல, இந்த இடம் தான் நம்ம ப்ளவுஸ் கூட பின் பண்ண போகிற இடம். ஸோ அந்த இடத்துலையும் ஒரு பின் வச்சுக்கோங்க. இந்த ஓரம் தான் நம்ம ப்ளவுஸ் கூட பின் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் சாரியை நம்ம முந்தானை எடுத்து பின் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த இடம் எல்லாமே அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. லோ ஹீட்டில் வச்சு அயன் பண்ணுங்கள். சாரியை பொசுக்கிடாதீங்க. நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணி வச்சுருக்கிறீங்க எல்லாம் முந்தான முடிகிற இடம், அந்த இடத்துல இருந்து இந்த ப்ளீட்ஸை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடம் நமக்கு ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் வர்ற இடத்துக்கு மட்டும் நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப லென்த்தெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு ஹிப்பு வரைக்கும் ஃப்ரண்ட்டில் அவ்வளோதான் வேணும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதையும் ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரியே ரொம்ப கவனமாக அயன் பண்ணுங்கள். பட்டு சாரி ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படியே பொசுக்கி விட்டுறக்கூடாது. அயன் பண்ணதுக்கப்புறம் சாரியோட இன்னொரு ஓரத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஓரத்துலேருந்து உங்களுக்கு எங்கே இருந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 47 இன்ச் எடுத்துருக்கிறேன். இது ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் தாங்க, எல்லாருக்குமே இது பொருந்தும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வச்சு பாருங்கள், எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ப்ளீட் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து திருப்பி ஒரு 67 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே உங்கள் சாரீ லென்த்தை பொறுத்தது. என்னோடய சாரீ வந்து 5.5 மீட்டர் இருக்குது. 5.5 மீட்டருக்கு வந்து இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இல்லை எப்படின்னா இதே அளவில் கூட எடுத்துகிட்டு லாஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரெண்டாவது ஒரு மார்க் வச்சோம் இல்லையா, அது வரைக்கும் ப்ளீட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டே போகணும். இந்த மெஷர்மெண்ட்டில் கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வேளை இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் தான், இதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் வராது. ஒரு வேளை கொஞ்சம் சப்பியாக இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு துணி மேலே தேவைப்படுது அப்படின்னா இதுலேருந்து ஒரு ப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்து விட்டுறலாம். இல்லை அப்படின்னா ஒரு ப்ளீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கடைசியில். ஸோ இப்போ அந்த ரெண்டாவது வச்ச மார்க் வரைக்கும் நம்ம ப்ளீட் வந்து எடுத்துட்டோம். 6லேருந்து ஒரு 8 ப்ளீட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். எனக்கு வந்து இதில் 6 ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதையும் வந்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று 2 3 4 5 6 ப்ளீட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாதுங்க. சாரீ கட்டுறதுக்கு நீங்களே தனியாக நீட்டாக சாரீ கட்டலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம மேலே வந்து பின் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் சாரீ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. பல்லு சைடு வந்து அந்த முந்தான சைடு வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி, அடுத்த எண்டு வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி சாரியை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு முந்தானை பண்ண மாதிரியே இப்போ நம்ம பின் வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த பின் வச்சுருக்கிற இடத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஃபோல்டை நீங்கள் அப்படியே கீழே பிடிச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் சாரீ கட்டும்போது பிடிப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் மேலே வந்து அதை ஒரு மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு அதே அளவில் ஃபோல்ட்ஸ் இந்த மாதிரி கீழே பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்படி கொஞ்சம் தூரம் நீங்கள் இந்த ஃபோல்ட்ஸை வந்து ப்ளீட்ஸை வந்து பிடிச்சதுக்கப்புறம் ஸோ இதை வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழேயும் இதே மாதிரி தான் அழகாக ப்ளீட்ஸ் பிடிச்சி விட்டுட்டு அதையும் வந்து கீழ்ப்பக்கமாக ஒரு வாட்டி பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த பார்டரில் ஒரு வாட்டி பின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஃப்ரண்ட் ப்ளீட்ஸும் முடிஞ்சது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ளீட் முடித்ததுக்கப்புறம் திருப்ப இந்த இடத்தையும் வந்து அயன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணுறதுனால இது வந்து கலையாது. இந்த ப்ளீட் நீங்கள் கட்டினதுக்கப்புறம் அப்படியே இருக்கும், கலையாமல் அப்படியே இருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன பார்டர் மேலே வரும், இந்த பெரிய பார்டர் வந்து கீழ்ப்பக்கமாக வருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டே வாங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. மேலே மேலே தூக்கி போட்டிங்கன்னா போதும், ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ கீழ்ப்பக்கமாக இருக்கிற சாரீ எல்லாமே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம பல்லு இருக்கு இல்லையா, அந்த சைடில் இதே மாதிரி மடிங்க. இது மேலே இந்த மாதிரி மடித்து போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட மடிச்சுக்கோங்க. ஸோ மடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த செஸ்ட் ஏரியா வந்துட்டு, ஸோ இந்த இடம் வந்து நம்ம அயன் பண்ணி வச்சுருக்குறோம், அது கலையாத மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். இது மேலே நல்லா பிடிச்சி விட்டுக்கோங்க. நம்ம அயன் பண்ண அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக பிடிச்சி விட்டுட்டு, ஸோ ஒரு வாட்டி இப்படி கீழ்ப்பக்கமாக ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. மடித்து வந்து முந்தானையாக மடிக்க வேண்டாம், முந்தானையை வெளியே எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாரீ வந்து ஒரு பக்கத்துலேருந்து நீங்கள் மடிங்க. இந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து பார்க்குறீங்கல்ல, அதான் நம்மளுடைய ப்ளீட்ஸ் வந்து கீழே இருக்குது. இப்படி மடிச்சுட்டே வாங்க சாரியை. ஸோ மடித்ததுக்கப்புறம் முந்தானை வந்து வெளியே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ முந்தானையை வந்து இது மேலே அப்படியே சுற்றி எடுத்துக்க போகிறோம். ஸோ முந்தானையை ஒரு வாட்டி சுற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஒரு பின் வச்சுக்கோங்க கலையாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, சாரீ நம்ம ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டோம், ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஈஸியாக நீங்கள் சாரீ கட்டலாம். இனிமேல் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக சாரீ கட்டியிருக்கிறா அப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட கேட்க போகிறாங்க பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இருங்க, பாதுகாப்பாக இருங்க.